ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நாம் பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4லேருந்து 5 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனது, தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை துண்டு சின்னதாக, 2 ஏலக்காய், ஒரு சின்னதாக ஸ்டார் அனைஸ், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி நல்லா இந்த ஸ்டவ்வில் கொதிச்சிருச்சு. இந்த பக்கம் கடாயில் இப்போது கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க, தண்ணி நல்லா முழுகிற மாதிரி. இப்போது பாயில் ஆயிடுச்சு. கீரையை நல்லா வடிச்சிட்டு இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். நிறையா தேவையில்லை, கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த தாளிப்புக்கு வச்ச எல்லாத்தையும் அதில் போட்டு தாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு அதையும் போட்டு வதக்கிடலாம். அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு வதக்கிடலாம்.
நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு தேவைக்கு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு பாலக் பன்னீர். வாங்க சாப்பிட்லாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.